ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உங்களுடைய நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ணலான்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மொபைலில் ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க, அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு tnEsevai.tn.gov.in அப்படின்ற வெப்சைட் வந்து டைப் பண்ணி என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணோடனே உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி தான் வரும். இசேவையோட ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் வரும். இதில் வந்து இங்கிலீஷ் வெர்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. டாப்பில் கொடுத்துருப்பாங்க. கிளிக் பண்ணிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா சிட்டிசன் லாகின் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அகைன் பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணோன்னே உங்களுடைய யூசர் நேம் என்டர் பண்ணிக்கங்க. உங்களுடைய பாஸ்வேர்டு என்டர் பண்ணிக்கங்க. கீழே கேப்சா கோடு கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்சா கோடை வந்து அப்படியே என்டர் பண்ணிக்கங்க. என்டர் பண்ணிட்டு லாகின் அப்படின்ட்டு பாருங்கள், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களுடைய சிட்டிசன் போர்ட்டல் வந்து லாகின் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன்னாக இருக்குது பாருங்கள், 102 ரிவிஷன் REV 102 நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்னு இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இதில் கேட்பாங்க பாருங்கள், சர்வீஸ் டிஸ்கிரிப்ஷன். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் என்னென்னு இருக்குன்னு ரீட் பண்ணிங்க. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, ஹவு டு அப்ளைன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் பாருங்கள், ஃபோட்டோ, எனி அட்ரஸ் ப்ரூஃப், பர்த் சர்டிஃபிகேட், ஸ்கூல் எஜுகேஷன் சர்டிஃபிகேட் ஆர் எம்ப்ளாய்மெண்ட் டீடைல்ஸ் ஆர் அதர் ப்ரூஃப் ஆஃப் டு கண்டினியூஸ் ரெசிடென்ஸ் ஆஃப் 5 இயர்ஸ்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் அப்ளிகேன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். மொத்தம் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் வந்து உங்களுக்கு எத்தனை தேவைப்படுது. கீழே அப்படியே பாட்டத்தில் பார்த்தீங்கன்னா ப்ரொசீட்னு இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் கேன் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுடைய கேன் நம்பர் என்டர் பண்ணிங்க. உங்களுடைய அப்ளிகேண்ட் நேம், அதுக்கடுத்து உங்களுடைய ஃபாதர் நேம், உங்களுடைய மொபைல் நம்பர், ஆதார் நம்பர் எல்லாத்தையும் என்டர் பண்ணிட்டு சர்ச் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய கேன் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். அதில் வந்து நீங்கள் வந்து அந்த டாட் மாதிரி இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க. கேன் நம்பர் எப்படி அப்ளை பண்ணுறது நம்ம சேனலில் வீடியோ போட்டுக்கிறோம். அந்த வீடியோவோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் அந்த டாட் மாதிரி இருக்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் ஷோ ஆகும். ஆதார் நம்பர், உங்களுடைய அப்ளிகேண்ட் நேம், டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து இதில் ஷோ ஆகும். இதில் உங்களுக்கு ஜென்ரேட் ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அதை கொடுத்து வெரிஃபை பண்ணிக்கங்க. வெரிஃபை பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ப்ரொசீட், எடிட் கேன் டீட்டெயில்ஸ், அதுக்கடுத்து சேவ் ஆஸ் நவுன்னு இருக்குது பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேன் நம்பர் எடிட் பண்ணுற மாதிரி இருந்தால் எடிட் பண்ணிக்கலாம். அப்படி வந்து இல்லைனா நீங்கள் வந்து ப்ரொசீட்னு இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி தான் வரும். இதில் வந்து ஃபஸ்ட் ஒன்லேயே கொடுத்துருக்காங்க நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டில் பார்த்தீங்கன்னா நேட்டிவிட்டி பை பர்த், நேட்டிவிட்டி பை ரெசிடென்ஸ் 2 டைப் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் பிறந்த ஊர் அப்படின்ற இதில் வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வேணும்னா ஃபஸ்ட் ஒன்னில் கிளிக் பண்ணிங்க. இல்லைனா நீங்கள் வந்து அங்கே வந்து குடியிருக்கிறீங்க அப்படின்னா செகண்ட் ஒன் இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. இதில் 2 ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து எந்த ஆப்ஷனும் நீங்கள் வந்து அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. நான் ஃபஸ்ட் ஒன் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இது ஆல்ரெடி நம்ம ரிஜிஸ்டர் பண்ண அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் வரும். வந்து சப்மிட் இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷன் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய தாலுக்கா செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய வில்லேஜ், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் நேம், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டோர் நம்பர் ஆர் ஃப்ளாட் நம்பர், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் நீங்கள் அங்கே வந்து வசிக்கிறீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃப்ரம் டு அது 2 டீட்டெயில்ஸ் வந்து டேட் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். கேலண்டர் கொடுத்துருப்பாங்க, அதில் என்டர் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பின்கோட் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுடைய பின்கோட் நம்பரை கொடுத்துட்டு ஆட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான டீட்டெயில்ஸ் வந்து அதில் வந்து ஆட் ஆகிடும். ஆட் ஆனவுடனே சப்மிட் இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷனை வச்சு தான் நான் வந்து இப்போ நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண போகிறேன். ஃபஸ்ட் ஒன்னில் கிளிக் பண்ணிட்டு சப்மிட் இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இதில் வந்து லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த டாக்குமெண்ட்ஸ் பூரா நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ், செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எனி அட்ரஸ் ப்ரூஃப், தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட், ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் அப்ளிகேண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது கீழே பாட்டம்லேயே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் இருக்குது பாருங்கள். அதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து அதை வந்து சைன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் ஃபஸ்ட் ஒன் டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனி அட்ரஸ் ப்ரூஃப் செகண்டு வந்து இப்போ வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். எனி அட்ரஸ் ப்ரூஃப்க்கு வந்து செலக்ட் பண்ணி அதுக்கான டாக்குமெண்ட்டை வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். அப்லோட் கொடுத்த உடனே உங்களுக்கு அப்லோட் சக்ஸஸ்ஃபுல்னு வருது பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் கொடுக்குறேன். ஃபோட்டோஸ் டாக்குமெண்ட் நம்பர் 1ன்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஆடுன்னு இருக்கு பாருங்கள், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கான ஃபைல்ஸில் போய்ட்டு உங்களுடைய ஃபோட்டோஸ் வந்து அட்டாச் பண்ணிக்கங்க. அதில் வந்து அப்லோட்னு இருக்கு பாருங்கள், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே அப்லோட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வருது பாருங்கள்.
அதுக்கடுத்து இந்த மாதிரி ஒன்று ஒன்றா உங்களுடைய டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கிங்க. இதில் வந்து டாக்குமெண்ட் ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா 50 கேபிக்குள்ளே இருக்கணும். பிடிஎஃப் ஃபார்மேட் ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா 200 கேபிக்குள்ளே இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ஃபைல்ஸை வந்து நீங்கள் வச்சுக்கிங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் 4 டாக்குமெண்ட்டையும் வந்து நான் அப்லோட் பண்ணிட்டேன். அப்லோட் பண்ணிட்டு மேக் பேமெண்ட் இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ண உடனே உங்கள் பேமெண்ட் பேஜுக்குள்ளே போகும். பேமெண்ட் டீட்டெயில்ஸ்னு வருது பாருங்கள். இதில் பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுடைய பேமெண்ட் மோட் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் ஐ அக்ரின்ற அந்த டிக் பாக்ஸ் வந்து டிக் பண்ணிட்டு மேக் பேமெண்ட் இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே நீங்கள் வந்து என்ன மாதிரி வந்து பேமெண்ட் பண்ணுறீங்களோ உங்களுடைய பேமெண்ட் வந்து நீங்கள் பண்ணிங்க ஆன்லைனில். பண்ணிட்ட உடனே உங்களுக்கான ட்ரான்சாக்ஷன் வந்து இப்படி தான் வரும். இவர் பேமெண்ட் வாஸ் சக்ஸஸ்ஃபுல்னு வரும். இதுக்கான பிரிண்ட்டை வந்து நீங்கள் ரிசிப்ட்டை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிங்கனாலும் வச்சுக்கலாம். அப்படி இல்லை அகைன் நீங்கள் அந்த மாதிரி ஹோம் பேஜுக்கே வந்துட்டு இதில் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே இந்த டாப்பில் ரீப்ரிண்ட் ரிசிப்ட்னு இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே நீங்கள் வந்து என்னென்ன இது வந்து அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணி அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து இதில் ஷோ ஆகும். உங்களுக்கான ரிசிப்ட் வந்து இதில் இருக்கும். நீங்கள் பிரிண்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் ரிசிப்ட்னு கொடுத்தீங்கன்னா அந்த இது வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் எப்படி பார்க்கலான்னு பண்ணால் லெஃப்ட் சைடில் செக் ஸ்டேட்டஸ்னு அந்த ஆப்ஷன் இருக்கும். இதில் அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும். கீழே உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரை என்ட்ரு பண்ணிட்டு ஃபென்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்கள், அந்த டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான டீட்டெயில்ஸ் வந்து பாட்டமில் ஷோ ஆகும். என்ன சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ ஃபீஸு, பேமெண்ட் மோடு, எல்லா டீட்டெயில்ஸுமே வரும். உங்களுடைய ஸ்டேட்டஸும் கீழே பாட்டமில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். அப்ளிகேஷன் சப்மிட்டட் டு விஏஓ வெரிஃபையர் ஆஃபீஸர் நேம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து ஓகே ஆகிடுச்சுன்னா கீழே வந்து டவுன்லோட் கேட்கும். நீங்கள் அந்த இதை வந்து நீங்கள் சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணி நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.